சன் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆட்டோ ஸ்பாட். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டில் தான் இருக்கோம். பல பைக்குக்கு பல பிராண்டுக்கு ஒரு சில பைக்ஸ் வந்து ஒரு மைல் ஸ்டோனாக வந்துட்டா இருக்கும். என்னென்னா நம்ம ஹீரோன்னு எடுத்துட்டோம்னா நமக்கு எப்படி ஸ்ப்ளெண்டர் இருக்குது, டிவிஎஸ்ன்னு எடுத்தோம்னா ஸ்டார் சிட்டி ஸ்போர்ட்டுன்னு. அதே மாதிரி இப்போ பஜாஜில் பல்சர் நம்ம யாருனாலையும் மறக்க முடியாது. அவங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தா வேர்ல்டு வைடு, அதாவது 25 வருஷத்தில் 2 கோடி பல்சர் பைக் விற்றுருக்காங்க. அதை ரிமெம்பர் பண்ணுற வகையில் 2001 வந்ததுலேருந்தும் இப்போ கடைசியாக வந்த 2025 மாடலும் நம்மக்கிட்ட வச்சுருக்கிறாங்க. வாங்க இதில் என்னென்ன மாற்றங்கள்லாம் மாறி இருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் பஜாஜ் அவங்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்கன்றதை ஒரு குவிக் ரிவ்யூ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2001 பஜாஜ் லான்ச் பண்ண இந்த பல்சர் 150 180 டிசைன், இந்த ரவுண்டு ஹெட்லைட் டிசைன் யாருனாலையும் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது. இதுக்கான மார்க்கெட் வேல்யூ இப்போவும் இருக்கான்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இருக்குது. அந்த ஒரு ரெட்ரோ கிளாசிக் ஃபினிஷ் இந்த பைக்கில் இருக்கானா கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த டூயல் பாடில் வந்துட்டு நமக்கு ஃபுல்லாக வந்து அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்ஸ்டாக தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ வர பல்சர் பைக்கில் வந்து பார்த்தோம்னா டிஜிட்டலும் பாதி அனலாகும் அப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த NS 400 ஃபுல் டிஜிட்டல் தான் இருக்குது. இந்த பைக் இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ அந்த சவுண்ட் எப்படி இருக்குன்றதை நோட்டீஸ் பண்ணலாம் நம்மளால். 25 வருஷம் ஆச்சு. இப்போ கூட இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணும் போது நம்மக்கிட்ட அந்த ஒரு எனர்ஜி ஃபீல் பண்ண முடியுது. இதோட ரெவ்வும் சரி, இதோட இந்த என்ஜினோட சவுண்டும் சரி, நம்மளை ஒரு 25 வருஷம் பின்னாடி வந்து கூட்டிகிட்டு போகுதுன்னே சொல்லலாம். வாங்க அடுத்து என்ன பைக் இருக்குன்றதையும் ஒரு கிக்காக பார்த்துட்டு வந்துடலாம். 2001 என்னதான் நம்ம வந்து அந்த பல்சர் பைக்கை பார்த்துருந்தாலுமே அது ஒரு கம்யூட்டர் பைக்காக தான் நிறையா பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஏன்னு பார்த்தோம்னா அதோட டிசைன் ஃபுல்லாக வந்துட்டு அப்போ வந்து அந்த கவாசக்கி வந்துட்டு 125 இருந்தது. நிறையா ஹீரோ பைக்ஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்துட்டு சின்ன சின்ன டூம் மட்டும் பண்ணிச்சிட்டு இருக்கும்போது அப்போ வந்து 2001 பல்சர் வந்து என்னதான் அந்த டிசைனுக்கு ஃபேன்ஸ் இருந்தாலும் இளைஞர்கள் மத்தியில் ஒரு 150 சிசி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஃபீல் இல்லைன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் ஒரு 4 வருஷ கேப்பில் பல்சர் அவங்களோட இந்த டிசைனை லான்ச் பண்ணாங்க. இதை பார்க்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே பொல்லாதவன் படம் தான் ஞாபகம் வரும். மறக்க முடியுமா? அந்த அளவுக்கு ஒரு லெஜண்டான ஒரு டிசைன்னே சொல்லலாம். இந்த டிசைன் இப்போ வரைக்கும் அவங்க வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. ஒரு சில சின்ன சின்ன கார்பன் ஃபினிஷ் சேஞ்சஸ் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. இந்த தூம் தான் பயங்கர ஃபேமஸாக அப்போ டாக் ஆஃப் த டவுனாகவும் இருந்தது. இளைஞர்கள் மத்தியில் இந்த டிசைன் ரொம்ப வரவேற்பு பெற்றுச்சுன்னே சொல்லலாம். அடுத்து ஒரு வருஷத்துலேயே வந்து ஃபாஸ்டஸ்ட் இந்தியன் அப்படின்ற ஒரு பேரை கொடுத்த இந்த ஃபேர்டு வெஹிக்கிள், அதாவது 220F, இந்த பைக்கை வந்து 2006 வந்து அவங்க லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணும் போதே இது பயங்கர டாக் ஆஃப் தி டவுன். என்னன்னு பார்த்தோம்னா DTSI என்ஜின், ஆயில் கூல்டு என்ஜின் அப்படின்னு பயங்கர ஃபீச்சர்ஸோட அம்சங்களோட இந்த ஃபுல்லி ஃபேர்டு கவுலில் வந்துட்டு இது கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லி ஃபேர்டுன்னு அப்போ சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் இது ஆஃப் ஃபேரிங் பைக் தான். இருந்தாலும் இப்போ வரைக்கும் இந்த டிசைனு, இந்த புசு மான்குட்டியோட அந்த டிசைனில் இருக்கிற இந்த மிரர்ஸாக இருக்கட்டும், இந்த மிரர் பெருசாக யூஸ் ஆகுமான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லதான் முடியும். நானும் இந்த பைக் தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் என்னென்னு நம்ம சொல்லும் போதுன்னா இந்த டிசைனாக இருக்கட்டும், ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் அந்த டைமில் வந்துட்டு ஒரு பயங்கர ஃபீச்சர்ஸாக பேசப்பட்டாலும் இந்த பைக்கோட மெயின் செல்லிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா இதோட டாப் ஸ்பீடும் இதோட எக்ஸாஸ்ட் நோட்டும் தான். அப்போ வரைக்கும் வந்த எக்ஸாஸ்ட் எல்லாமே சின்னதாக ஸ்லிம்மாக இருந்தது. அப்போ மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய எக்ஸாஸ்டோட கொடுத்து அந்த ஒரு 220 சிசியோட என்ஜின் பவர் வந்து நமக்கு கொடுத்து பயங்கர ஜாலியாக நம்மளால் ரைட் பண்ண முடிஞ்சு. டிஸ்க் பிரேக்லாம் கொடுத்து பயங்கர அம்சமாக இருந்ததுனாலவோ என்னவோ இந்த பைக்கு நிறையா பேர்த்துக்கு இன்னுமே லெஜண்ட். அடுத்து 2012 என்னப்பா நடுவில் 6 வருஷம் பஜாஜ் எங்கே காணாமல் போயிட்டாங்கன்னா இல்லை, அவங்க மார்க்கெட்டில் இருந்துட்டு தான் இருந்தாங்க. ஒரு சில முன்னே பைக்ஸில் ஒரு சில மாற்றங்கள் பண்ணி அப்பப்போ ஒரு சில அப்டேட்ஸ் மட்டும் விட்டுருந்தாங்க. ஃபேஸ் லிஃப்ட் மாடலாக விட்டுருந்தாங்க. புதுசாக பைக் லான்ச் ஆகலையானா லான்ச் பண்ணாங்க இந்த NS-ஐ. அதாவது 2012 ஒரு 160 சிசிலையும் 200 சிசிலையும் இந்த NS பைக்கை வந்து அவங்க லான்ச் பண்ணாங்க. NS அப்படின்ற வேர்டு என்னன்னு பார்த்தோம்னா நேக்கடு ஸ்போர்ட். அதுக்கேற்ற மாதிரியே இதை வந்துட்டு அந்த ஃபுல் ஃபேரிங்லாம் ரிமூவ் பண்ணி பழைய அந்த ரவுண்ட் டிசைனில் இந்த ஹெட்லைட்லாம் மாற்றி ஒரு ஸ்லிம்மாக ஸ்லீக்காக கட் அண்ட் ஃபினிஷில் எல்லாமே ஒரு ட்ரிபிள் ஸ்பார்க் DTSI என்ஜினோட லிக்விட் கூல் என்ஜினாக இந்த பைக்கை வந்து 2012 லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணும் போதே இது வந்து ஒரு பயங்கர கிரேஸ். மார்க்கெட்டில் வந்துட்டு நிறையா பேர் இந்த பைக்கை போட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ இதுக்கு டைரக்ட் போட்டியாக நிறையா பேர் கன்சிடர் பண்ணிட்டு இருந்தது. FZ-ஐ வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பாச்சி RTR வந்தது, RTR 160 வந்தது.
160 நேக்கடு பைக்காகவும் விட்டாங்க. விட்டும் போது இந்த பைக்கோட ராஜ்யம் முடிஞ்சான்னு கேட்டால் அதுதான் முடியல. இதுக்கு அண்ணனா ஒருத்தரை வந்துட்டு பஜாஜ் இன்னொரு 2-3 வருஷத்தில் 2015 இன்னொரு லெஜெண்டை லான்ச் பண்ணாங்க. அது வேறு எதுவும் இல்லை, இந்த RS 200. இந்த RS 200 வந்தபோது ஒரு பயங்கர ஒரு மார்க்கெட்டில் சலசலப்புகளும் நிறையா பேச்சுகளும் போயிட்டு இருந்தது. என்னன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் பைக்ஸில் வந்து டிஸ்க் மட்டும்தான் இருந்தது, ட்ரம் பிரேக் இருந்தது, சிங்கிள் டிஸ்க்கு டபுள் டிஸ்க்கு அப்படின்ற ஒரு மாற்றங்களோட வந்துட்டு இருந்தபோது ஃபஸ்ட் டைம் இந்த ரேஸ்லலாம் யூஸ் பண்ணுற டிஸ்கை கொண்டு வரோன்ட்டு ABS பிரேக்ஸை வந்துட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பைக்ஸில் கொண்டு வந்திருந்தாங்க பல்சர். இந்த பைக்கோட டிசைன் வந்து ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்தோம்னா இந்த டிசைன் வந்துட்டு ஒரு ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார் பைக்குன்னு சொன்னாலும் லைட்டாக நம்ம F200 220 மாதிரி தான். என்னப்பா ஃபுல்லி ஃபேர்னா இன்னும் பல்காக இருக்கணுமேன்னு பார்த்தா இது அப்படி இல்லாமல் ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு இருக்கிற டிசைன் தான். நிறையா பேத்துக்கு இந்த டிசைன் வந்துட்டு சப்ஜெக்டிவாக தான் இருக்குது இப்போ வரைக்கும். இருந்தாலும் இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்போதைய காலகட்டத்தில் பீக்குன்னே சொல்லலாம். இந்தியன் மார்க்கெட்ஸில் நம்ம வந்து இந்த டியூக்கு, KTM இந்த மாதிரி பைக்கெல்லாம் உள்ளே வருது. அது கூட கொலாபரேட் பண்ணி டிசைன் பண்ண ஒரு பைக்கை வந்துட்டு பல்சர் இந்த RS 200 லான்ச் பண்ணது நிறையா பேர்த்த வந்து ஈர்த்துச்சுன்னே சொல்லலாம். இது டிசைன் மட்டும்தான் நிறையா பேர்த்துக்கு பிடிக்கலனாலும் இன்னும் வரைக்கும் மார்க்கெட்டில் நின்று பேசக்கூடிய ஒரு பைக்கு. ஒரு 200cc பைக்கு 150 கிலோமீட்டர் போகுது, 180 கிலோமீட்டர் போகுது, ஸ்டெபிலிட்டி இருக்குது, மைலேஜ்னா மைலேஜ் இருக்குது, அந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்டையும் டிக் பண்ணிகிட்டே இருந்தது. ஒரு ரேஸ் பைக் ஃபீலும் கொடுக்கும். நீங்கள் ஏறி உட்காந்து ட்ரைவ் பண்ணிங்கன்னா ரொம்ப லீன் பண்ணி இருக்கிற மாதிரியும் இல்லாமல் மாதிரி அப்ரைட்டான ஒரு பைக்காகவே இந்த RS 200 இருந்ததுன்னே சொல்லலாம். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா பல்சர் சீரீஸுமே வந்து பார்த்தோம்னா அவங்களோட மேக்ஸிமம் வந்து 220 தான் வச்சுட்டு இருந்தாங்க. நடுவில் வந்துட்டு அவங்க டூரிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணி டாமினார் 400 லான்ச் பண்ணாங்க. டாமினார் 400 இருந்தபோது அது பல்சர் சீரீஸ் இல்லையப்பா, அது பஜாஜோட ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியோட ஒரு பைக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது பல்சரோட டாப் எண்டில் வந்துட்டு ரொம்ப காலமாக நீடிட்டு இருந்தது இந்த RS 200 220Fன்ற போது போன வருஷம் வந்துட்டு என்னப்பா 400cc உங்களுக்கு ஒரு பைக்கை நான் தரேன்னு NSோட 400Z இந்த பைக்கு லான்ச் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு சீரீஸான பல்சருக்கும் இதுக்கும் இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம்னா நிறைய வருஷங்கள், ஒரு 25 வருஷங்கள் இருக்குது. இந்த 25 வருஷங்களில் இவங்க கொண்டு வந்த மாற்றங்களும் இவங்க செஞ்சுருக்கிற டிசைன் ஆஸ்பெக்ட்ஸும் இன்னுமே அவங்கள வந்து மார்க்கெட்டில் ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம அதில் வந்து பார்த்தோம் ஃபுல் அனலாக் இருந்தது. இப்போ இதில் ஃபுல் டிஜிட்டல் ப்ளூடூத் கண்ட்ரோல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 10x10 நேவிகேஷன், மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோம்னா பேட்டரி சார்ஜர் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, ABS டூயல் ABS இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸில் கொடுத்து இன்னும் மார்க்கெட்டில் இங்கே வந்து நிலச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த இடைப்பட்ட 25 வருஷத்தில் வந்து பார்த்தோம்னா நிறையா பைக்ஸ் லான்ச் பண்ணாங்க. நிறையா பைக்ஸில் ஒரு சில அப்டேட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஒரு சில சேஞ்ச் ஓவர்ஸ் பண்ணாங்க. இந்த 25 வருஷத்தில் வேர்ல்டு வைடாக அவங்க வந்துட்டு 2 கோடி பைக்ஸை வந்து விற்றுருக்குறாங்க. ஹோப் இந்த ஒரு குவிக் ரிவ்யூ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நிறையா நம்ம வந்து பஜாஜோட லைனப்ஸ்லேருந்து பார்த்தோம் அவங்க என்னென்ன விஷயங்கள் கொண்டு வந்தாங்க என்ன ஏதுன்னு. ஹோப் இவங்களோட அடுத்த ஒரு மைல் ஸ்டோனை சீக்கிரம் அவங்க அச்சீவ் பண்ணுவாங்கன்னு நம்ம டீம் சார்பாக நம்மளும் வாழ்த்தலாம். இதே மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்க சன் நியூஸ் ஆட்டோ ஸ்பாட்டை தொடர்ந்து பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.